வணக்கம் நண்பர்களே. போன காணொளியில் நான் உங்ககிட்ட மன்னர் மானியம்னா என்னங்கிற விவரத்தை சொன்னேன். இந்த காணொளியில் மன்னர் மானியம் ஒழிப்பு எவ்வாறு நடைபெற்றது, அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலை எது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த மன்னர் மானிய ஒழிப்பு இந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்ததை நீங்கள் டிஎன்பிசியில் படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அப்போ என்ன அரசியல் சூழ்நிலை இருந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் பதில் எழுதுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? முதல்ல நீங்கள் பிரதமர்களுடைய கால வரிசையை மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த பல பிரதமர் இப்போ நேரு இருக்கார், நேரு காலத்தில் என்ன நடந்தது, அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலை என்ன, அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் இந்திரா காந்தி, இப்படியே நீங்கள் வரிசையாக அரசியல் சூழ்நிலை என்ன இருந்தது, அதுக்கு நடுநாயகமாக நீங்கள் பிரதமரை தான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? பிரதமர் தான் நாயகன். நம்ம அரசியலமைப்பில் ஜனாதிபதி தான் உண்மையான தலைவராக இருந்தாலுமே அரசியல் தலைவர் பிரதமர் தான். சரி, நீங்கள் பிரதமருடைய சூழ்நிலையை பொறுத்தியே நீங்கள் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை எல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மன்னர் மானியங்கிறது வல்லபாய் பட்டேல் மன்னர்கள் கொடுத்த உறுதிமொழியினால் இந்தியாவோட அந்த மன்னர்கள் தன்னோட சமஸ்தானத்தை இணைச்சிட்டாங்க. சரிங்களா? அதில் இந்த 29வது சரத்தில் சிறுபான்மையினர் உரிமை அப்படிங்கிற அந்த சரத்து, அந்த சரத்தில் கலாச்சார உரிமை அப்புறம் கல்வி உரிமைன்னு இருக்கும். அந்த பகுதியில் இந்த மன்னர் மானியம்ங்கிற விஷயம் இருக்குது. சரிங்களா? இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் நேரு. அவர்கிட்டையும் இந்த மாதிரியான ப்ரப்போசல்லாம் போயிருக்கு அவர் ஆட்சி காலத்திலேயே, மன்னர் மானியம் ஒழிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிற மனநிலையில் அப்போ இருந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டாங்க. சரி, இதுதான் முன் சுருக்கம். சரிங்களா? முதல்ல இந்த மன்னர் மானியம் 3 சரத்துகளில் இருக்குது அரசியலமைப்பில். ஒன்று 29வது சரத்து சிறுபான்மையினர் நலன், அதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 291, அது என்ன பகுதியில் வருதுன்னா நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வழக்குகள் அப்படிங்கிற அந்த பகுதியில் இந்த 291ங்கிற விதியிலையும் இந்த மன்னர் மானியம் குறிப்பிடப்பகுது. 3வது 366, சரிங்களா, பல்வகைங்கிற பகுதியில் சொற்பொருள் அப்படிங்கிற விதியில் இந்த மன்னர் மானியங்கிறது இடம்பெறுது. சரிங்களா? இந்த 3ஐயும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 இடத்துல இந்த விதிகளில் மன்னர் மானியம் உருவாகியிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ 1970க்கு நம்ம போகலாம். அப்போது 1970ல் இந்திய அரசு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டுட்டு இருந்தாங்க, இந்திரா காந்தி டைம். சரிங்களா? நீங்கள் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்திரா காந்திக்கு உள்கட்சியிலேயே குழப்பங்கள் இருந்தது. ரெண்டு விதமான கட்சிகள் அப்போ இருந்தது. ஸ்வாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் இந்த பிரதமரை பற்றி படிக்கும்போது நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விவி கிரி அவர் தேர்ந்தெடுத்த டைம் அது, அவர் தான் பிரதமராக இருந்திருக்காரு. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறதுலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்திய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 விதமான பிரிவினர் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, இப்போது 24ஆம் சட்ட திருத்தமாக 1970ல் மக்களவைக்கு இந்த மசோதா போயிருக்கு, மன்னர் மானியம் ஒழிப்பு மசோதா. சரிங்களா? அதில் ஈஸியாக 2/3 மெஜாரிட்டி காட்டி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. சரிங்களா? நமக்கு நல்லா தெரியும், மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றினா ராஜ்யசபாவுக்கும் போகணும், மாநிலவைக்கும். அந்த மசோதா மாநிலவைக்கும் போயிருக்கு. ஆனால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? இந்திரா காந்தி அவர்கள் 24வது சட்ட திருத்தமாக அந்த மசோதாவை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்க. அந்த மசோதா என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மாநிலவையில் வெற்றி பெற்றுச்சு, மக்களவையில் வெற்றி பெற்றுச்சு, மாநிலவையில் வெற்றி பெறல. சரிங்களா? சரி, ஏன் இந்த மசோதாவை அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு போயிருக்காங்கன்னா, அந்த 29ங்கிற விதி என்ன அப்படின்னா அது ஒரு அடிப்படை உரிமை பகுதியில் இருக்கிற ஒரு விதி. சரிங்களா? இந்த அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்டு ஒரு நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அதில் ஒரு கேஸ் தான் பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் விசஸ் பஞ்சாப். சரிங்களா? இது 1967 நடந்த கேஸு. இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமையில் நாடாளுமன்றம் திருத்தங்கள் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த தீர்ப்புனால் அடிப்படை உரிமையில் இருக்கிற அந்த மன்னர் மானியத்தை ஒழிக்க முடியல. சரிங்களா? அப்புறம் தான் 24ஆம் சட்ட திருத்தங்கிற திருத்தத்தில்
நீங்கள் அதை நம்ம வந்து திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா நிறைவேற்றிடுறாங்க. அதே 24ஆம் சட்ட திருத்தத்தில் மன்னர் மானியத்துக்கு மசோதா நிறைவேற்றப்படல. சரிங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை கலைச்சிட்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1972 வர தேர்தல், ஆனால் 71லேயே கலைச்சிட்டு மக்களவை தேர்தல் நடத்த வச்சிடுறாங்க. இந்த டைம் 1971 அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருது. சரிங்களா? மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லை, அறுதி பெரும்பான்மையும் கிடச்சிருது. இவங்க அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷோட போர் நடந்தது. அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர் அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க 1971. அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கிது. இந்த செயலோட தொடர்ச்சியாகவே 26வது சட்டத்திருத்தம் ஒரு சட்டத்திருத்தத்தை அமல்படுத்தி அந்த சட்டத்திருத்தத்தில் மன்னர் மானியத்தை ஒழிச்சிட்றாங்க. சரிங்களா? நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னென்ன சரத்தில் அந்த மன்னர் மானியம் இருந்திருக்கு. சட்டத்திருத்தம் 26ல் அந்த சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1971, 24லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த விவரங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னர் மானியம் ஒழிப்புங்கிறது என்னங்கிறது புரியும். சரி, இன்றைய விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு அதை பற்றிய வந்து கூடுதல் விவரங்களும் நீங்கள் படிக்கலாம். நல்லாயிருக்கும் இதை படிக்கிறதுக்கு. அதுக்கான சோர்ஸஸும் நீங்கள் லைப்ரரியில் தேடி பாருங்கள், பாட புத்தகங்களையும் படித்து பாருங்கள். சரி, நன்றி, வணக்கம்.